ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து மழை தூறிட்டே இருந்தங்காட்டி துணி எல்லாமே வந்து எதுவுமே வந்து துவைக்க முடியல. சாட்டர்டே சண்டே வெளியில் போனாலே கண்டிப்பாக வந்து நிறைய துணி வந்து சேர்ந்துரும். கண்டிப்பாக வந்து மண்டே ஈவினிங் வந்து துவைச்சே தான் வந்து ஆகணும். சரின்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு இருந்தேன். சரி டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கனுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரதுக்குள்ளே சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு ஊற வச்சிட்டேன். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறினா வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவங்க வரதுக்குள்ளே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவியோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைட் பை சைட் வந்து சப்பாத்தியும் வந்து சுட்டி எடுத்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக வந்து டின்னர் முடிச்சிட்டேன். இனி நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.